காதலில் விழுந்தேன் படத்தின் வெற்றிக்கு பிறகு பல படங்களில் நடித்தார் சுனைனா. ஆனால் அந்த படங்கள் அவருக்கு வெற்றியே கொடுக்கல. இருப்பினும் வம்சம், நீர்பறவை படங்கள்ல வந்துட்டு ஓரளவுக்கு ஏதோ பேசுற மாதிரி நடிச்சிருந்தாரு. அதை எடுத்து அவர் ஸ்ரீகாந்துடன் நடித்திருந்த நம்பியார் படத்தை தான் ரொம்ப புதுசாக எதிர்பார்த்திருக்காரு. அதுக்கப்புறமாவது தமிழ் சினிமாவில் கொஞ்சமாவது வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு நினைச்ச அவருக்கு மிகப்பெரிய தோல்வி கொடுத்துச்சு அந்த நம்பியார் படம். அதுக்கப்புறம் வந்துட்டு பட வாய்ப்புகளே சுத்தமா இல்லாதனால சென்னையை விட்டு கிளம்பிட்டாராம். ஹைதராபாத்ல செட்டில் ஆயிட்டாராம் சுனைனா. இந்த நேரத்தில் தான் ஜீவா நடித்த கவலை வேண்டாம் படத்தில் 2வது நாயகியாக நடிப்பதற்கு இவங்க லைட்டா கமிட் ஆயிருக்காங்க. சரி, எடுத்தோடனே 2வது நாயகி அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு படக்குழுவினரும் ஜீவாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இதுல முக்கியமான கேரக்டர் தான், 2வது நாயகியா இருந்தாலும் உங்களுக்கு மிக முக்கியமான கேரக்டர் இருக்கும், ஸோ அதனால நீங்க தைரியமா நடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இவங்க பெரிய அளவில் ஏமாற்றப்பட்டிருக்குது. அதாவது அந்த படத்துல வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப மொக்கையான கேரக்டராங்க. அதை பார்த்த உடனே சொன்னா பயங்கரமா வந்து ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த எந்த படத்துலயுமே டம்மியாக்காத அளவுக்கு இந்த படத்தை சுனைனாவை பயங்கர டம்மியா காமிச்சிருக்காங்களாம். அதனால இனிமே யாரா இருந்தாலும் கதை கேட்காம நடிக்கவே முடியாது, எல்லா கதையுமே முழுசா கேட்டு திருப்தியா இருந்தா மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா நம்மளுடைய சுனைனா. இதனால அந்த படக்குழுவும் ஜீவாவும் என்ன நல்லா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி வந்துட்டு இருக்காங்களா. இதனால தாங்க கவலை வேண்டாம் படத்துக்கு அப்புறமா பட விஷயமாக தொடர்பு கொண்ட சில டைரக்டர்களிடம் முதல்ல கதையை சொல்லுங்க, அதுக்கப்புறமா நடிக்கதான் வேணாமா அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்களா. மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் ஓகே தாங்க, எங்களுக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.